Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் இபிஎஸ் உடன் புகைப்படத்தையும் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் தொடர்பான சர்ச்சையை மாமன்ற கூட்டத்தில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய தமிழக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தற்போதைய முதலமைச்சரின் புகைப்படம் வைக்கப்படுவது நடைமுறையாக இருக்கிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தின் மேடையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புகைப்படமானது வைக்கப்பட்டிருந்தது. மேயர் ராமகிருஷ்ணன் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் அவர் உரையாற்றும் போது அவரது அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்திலும் அவர் அதே போல் செய்திருந்தார். மேடையில் மு.க. ஸ்டாலினின் புகைப்படம் வைக்கப்பட்டிருப்பதை கண்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இது தொடர்பாக அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படத்தை வைப்பதாக இருந்தால் அதே வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை ஏன் வைக்கவில்லை என்று கூறி இது ஜனநாயக முறைப்படியாக செய்திருக்க வேண்டும் என்று கூறி திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பாக மேயர் ராமகிருஷ்ணன் தலையிட்டு இது தொடர்பாக அமைதி காக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதையும் மீறி திமுக மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினரே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினர்களின் இந்த கோரிக்கையை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இதனால் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சற்று நேரத்திற்காக மாமன்ற கூட்டத்தை மேயர் ஒத்திவைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் சலசலப்பை கட்டுப்படுத்தி கூட்டத்தை தொடர்ந்து நடத்த முயற்சித்தார்கள். இருப்பினும் புகைப்படம் விவகாரத்தால் ஏற்பட்ட ஆவேசமான காரணமாக மாமன்ற உறுப்பினர்களிடையே இது ஒரு கைகலப்பாக மாறிவிடக் கூடாது என்று இன்றைய தினத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றி மாமன்ற கூட்டத்தை தற்போது மேயர் ராமகிருஷ்ணன் முடித்து வைத்திருக்கிறார். இந்த மாமன்ற கூட்டத்தில் வருகின்ற நாட்கள் முதல் நெல்லை மாநகராட்சி பகுதியில் பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த மாமன்ற கூட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.